அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. புதிரான கதிர்கள் எக்ஸ்ரே. எக்ஸ் கதிர்கள் என்பது மிக ஆற்றல் வாய்ந்த கதிர்களாகும். இரும்பு போன்ற உலோகங்களையும் ஊடுருவிச் செல்லும் வல்லமை கொண்டது. இவற்றின் அலைநீளம் 0.01 முதல் 10 நேனோமீட்டர்களாகும். மனித உடல்ல ஏற்படும் எலும்பு முறிவு, புற்றுநோய் கட்டிகள், நுரையீரல் பாதிப்புகள், உடலில் பாய்ந்த துப்பாக்கி குண்டுகள் போன்றவற்றை கண்டறியவும், விமான நிலையங்கள்ல பொருட்களை சோதிக்கவும், உலோகங்கள் பாலங்களில் ஏற்படும் வெடிப்புகளை கண்டறியவும் பயன்படுது. அடிக்கடி எக்ஸ்ரே எடுப்பது நல்லதல்ல. அதிக அடர்த்தியுள்ள எக்ஸ்ரே உடலில் அடிக்கடி பாய்வதால இரத்தத்தின் வேதியியல் அமைப்பில் மாற்றம், வாந்தி, சோர்வு, வயிற்றுப்போக்கு, குடலின் உட்புறச்சுவரில் இரத்த கசிவு, நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு, உடல் திசுக்களின் DNA மாற்றங்கள், முடி உதிர்தல் போன்ற ஏகப்பட்ட பாதிப்புகள் வரும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். இருந்தும் எக்ஸ்ரே ஆனது பாதித்தவர்களை விட அது காப்பாற்றிய நோயாளிகளே அதிகம் எனலாம். மின்காந்த அலைகளிலேயே மிக குறுகிய அலைநீளம் கொண்ட மின்காந்த அலை காமா கதிர்களாகும். இதன் அலைநீளம் 10 பிக்கோமீட்டரை விட குறைவாகும். ஒரு பிக்கோமீட்டர் என்பது ஒரு மீட்டரில் ட்ரில்லியனில் ஒரு பகுதியாகும். இது மிகவும் சக்தி வாய்ந்த கதிர்வீச்சாகும். விண்வெளியில காமா கதிர் வெடிப்புகள், சூப்பர்னோவா மற்றும் கருந்துளைகள் போன்றவை மின்சக்தி வாய்ந்த காமா கதிர்களை வெளியிடுது. பிரபஞ்ச பெருவெடிப்பிற்கு பின்னர் பிரபஞ்சத்தில் உருவாகும் மிகவும் சக்தி வாய்ந்த நிகழ்வானது இந்த காமா கதிர் வெடிப்பாகும். காஸ்மோஸ் காமா ரே பர்ஸ்ட். இதனால் வெளியிடப்படும் சக்தியானது சூரியன் 10 பில்லியன் வருட ஆயுட்காலத்தில் வெளியிட்ட சக்தியை இவை 10 செகண்டில் வெளியிடுமாம். பூமியில் இது போன்ற பிரம்மாண்ட சக்தியை உருவாக்கவே முடியாது. மேலும் நம்ம எக்ஸ்ரே பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அங்க எக்ஸ்ரேன்னா என்ன? மருத்துவ சோதனைகளின் வரிசையில எக்ஸ் கதிர்களின் கண்டுபிடிப்பு ஒரு முக்கியமான திருப்புமுனை. ஜெர்மன் விஞ்ஞானி ரான்டிஜன் இக்கதிர்களை எதேச்சையாகத்தான் கண்டுபிடிச்சாரு. மின்காந்த கதிர்களுக்கு படியும் தன்மை இருப்பதால இவற்றை ஒரு திட ஊடகத்தில் படிய வைக்க முயன்றாரு. ஒரு சமயம் போட்டோ தகட்டின் மீது கைவிரல்களை வைத்திருந்த தன் மனைவியின் கை மீது இந்த கதிர்களை செலுத்தினார். அப்போது அந்த தகட்டில் அவருடைய மனைவியின் கைவிரல் எலும்புகளும் அவர் அணிந்திருந்த மோதிரமும் தெரிந்தன. இதிலிருந்து எலும்பு போன்ற கடினமான பொருட்களின் வழியே எக்ஸ் கதிர்கள் ஊடுருவது இல்லை, ஒன்லி சதை பகுதியில் மட்டும்தான் உறிஞ்சப்படுகின்றன என்பது புலனாயிற்று. இதன் பலனால இந்த பொருட்களின் பிம்பங்கள் போட்டோ தகட்டில் நிழல்களாக விழுது என்பதும், அதே வேளையில மெல்லிய திசுக்களின் வழியே இவை ஊடுருவி சென்று விடுமானால் இத்திசுக்கள் போட்டோ தகட்டில் தெரிவதில்லை என்பதும் கண்டறியப்பட்டது. இந்த அறிவியல் தான் எக்ஸ்ரே பரிசோதனைக்கு அடிப்படையானது. எக்ஸ்ரே எவ்வாறு எடுக்கிறாங்க? எக்ஸ்ரே எடுப்பதற்கு சாதாரண எக்ஸ்ரே, டிஜிட்டல் எக்ஸ்ரே பயண பல்வேறு இயந்திரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் எக்ஸ் கதிர்களை உருவாக்கி தரும் கருவிதான் அடிப்படையானது. இதிலிருந்து பொத்தானை அழுத்தியதும் எக்ஸ் கதிர்கள் வெளிப்படுது. பயனாளியை நிற்க வைத்தோ படுக்க வைத்தோ எக்ஸ்ரே எடுப்பது நடைமுறை. முதல்ல எந்த உறுப்புக்கு எந்த நிலையிலிருந்து எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்கிறாங்க. பிறகு அவருடைய உடல் பகுதிக்கு எவ்வளவு எக்ஸ் கதிர்கள் தேவை என்பதையும் கணக்கிட்டுக் கொள்கிறாங்க. பின்னர் அதே அளவுக்கு இந்த கதிர்களை ஒரு குழாய் மூலம் செலுத்துறாங்க. அதற்கு முன் பயனாளியின் எதிர்ப்புறம் எக்ஸ் கதிர்களை படியச் செய்யும் தட்டு பொருத்தப்படும். அதற்குள் எக்ஸ்ரே பிலிம் இருக்கும். செலுத்தப்படுகிற எக்ஸ் கதிர்கள் பயனாளியின் உடலுக்குள் புகுந்து பிலிமில் படியும். அந்த பிலிமை வெளியில் எடுத்து போட்டோ பிலிமை கழுவுவது போல இரு வேறுபட்ட வேதி கரைசல்களில் கழுவுறாங்க. அதை காய வைத்த பின் பார்த்தால் அதில் உடல் பகுதிகள் தெரியும். மருத்துவருக்கு இயல்பான எக்ஸ்ரேயில் உடல் பகுதிகள் எப்படி இருக்கும் என்பது தெரியும் அல்லவா? அந்த மருத்துவ அறிவின் அடிப்படையில் எக்ஸ்ரே படத்தில் தெரிகிற உடல் பகுதிகளின் அசாதாரண வடிவமைப்பை ஒப்பிட்டு பார்த்து நோயை கணிக்கிறாங்க.
எக்ஸ்ரே பரிசோதனைக்கு நேரம் காலம் எதுவும் இல்லை. எப்போது வேண்டுமானாலும் எடுக்கலாம். முடிஞ்சவரை எக்ஸ்ரே எடுக்கப்படும் உடல் பகுதியில் ஆடைகளை களைந்து விட வேண்டும். மோதிரம், வளையல், கழுத்து நகைகள், கைக்கடிகாரம், ஊக்கு, பொத்தான், கண்ணாடி போன்றவற்றை கழற்றிட வேண்டும். நாம இப்போ எக்ஸ்ரேயின் மற்ற பயன்களையும் பார்க்கலாம். இங்க பாருங்க, எக்ஸ்ரே ஒன்லி மருத்துவத்துறையில் மட்டுமல்ல, மற்ற பல இண்டஸ்ட்ரியல் துறைகளையும் இது பயன்படுது. அதாவது பாலங்களில் ஏற்படும் விரிசல்கள், இதை எக்ஸ்ரே எடுத்து கண்டுபிடிக்கலாம். அதாவது பாலத்தை இடிக்காம, அதில் எந்த டேமேஜும் பண்ணாம, அதில் எக்ஸ்ரே கதிர்களை செலுத்தி, பாலத்தின் மேல் அது தூண்களில் எக்ஸ்ரே கதிர்களை செலுத்தி, அது எவ்வளவு விரிசல்கள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத விரிசலை கூட கண்டுபிடித்து சொல்லும். அதாவது வெல்டட் ஜாயிண்ட்ல, ரொம்ப காஸ்ட்லியான வெல்டட் பைப்லைன், வெல்டட் ஜாயிண்ட் மிஷினரி, வெல்டட் ஜாயிண்ட்ல ஏதாவது உள்ள விரிசல்கள் சரியா வெல்டு செய்யாம போயிருந்தா இந்த எக்ஸ்ரே மூலம் அதை கண்டுபிடிச்சு சரி செய்யலாம். அது காமா கதிர்களை கொஞ்சம் பத்தி படித்தோம். காமா கதிர்கள்னா என்ன பாருங்க, இது காமா கதிர்கள் எங்க இதுலையும் வெளியாகுது, வானிலையும் சூப்பர்னோவா பகுதியிலையும் வெளியாகுது, மற்ற நார்மல் வேயாகவும் இது வெளியாகுது. பாருங்க, டைப்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. இது நியூக்ளியஸ்ல ஆல்ஃபா டிகே ரிலீஸ் ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ். பீட்டா டிகேல பீட்டா கதிர்கள் வெளியாகுது. காமா டிகேல காமா கதிர்கள் வெளியாகுது. ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்கள் இதில் வெளியாகுது. நம்ம இதுவரை எக்ஸ்ரேயின் சில பயன்களையும் அது எவ்வாறு மருத்துவத்துறையிலும் மற்ற விஞ்ஞான துறைகளிலும் பயன்படுது என்பதை பார்த்தோம். Thanks for watching. Please subscribe our YouTube channel.